சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸோ நீங்கள் கேட்டதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காசிப் உங்களை பற்றினா எது? நிறைய வந்துச்சுங்க. எனக்கும் விஜயலட்சுமிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பொண்ணு வச்சுருந்தாங்க. நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் எப்படா. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் சுனேனா கல்யாணம் ஆகிடுச்சுருந்தாங்க. அது பல வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்த ஒரு ரூமரு. நானும் சுவாத்தியும் ஒன்றா இருக்கேன்னாங்க. நான் யார் கூட நடித்தாலும் அவங்களோட லிங்க் பண்ணுவாங்க. இது தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கான ரூமர் ஏதாவது உங்களை பற்றி நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ரொம்ப கொடுமையானவன், கொடூரமானவன்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அந்த டிவோர்ஸ் ஸ்டேஜ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் பயங்கரமான கொடூரமானவன். உங்களுக்கே தெரியும் விடாமுயற்சிக்கு எத்தனை வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்னு. அது மாதிரி வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் அஜித் சாருக்கு வச்சிருக்காங்களா விஷ்ணு சார்? எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு தோணுது. ஏன்னா பாம்பேலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம் சென்னைக்கு. இப்போ தான் விஷ்ணு வந்துருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நடந்தால் நல்லா தான் இருக்கும். அதில் நான் இருந்தால் இன்னும் நல்லா. நான் எப்போ பார்த்தாலும் கேட்டுருவேன், எப்படா பண்ணுறேன்னு. ஏன்னா எப்படின்னா அவன் யோசிக்கிறத அவனுக்கே சொல்லிக்க மாட்டான். அப்போ தானே மற்றவங்களுக்கு தெரியுது. ஃபுல்லி ரொமான்டிக் சப்ஜெக்ட்ல வந்து நீங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்லா மூஞ்ச பாருங்களேன். யாராவது ரொமான்ஸ் கூப்பிடுவாங்களா இந்த மூஞ்சை? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ஆதன் சினிமா வித் மீ விஜய் மோனிஷா. ஸோ கம்மிங் நவம்பர் 29 நம்ம ஹாட்ஸ்டார் ப்ளஸ் டிஸ்னியில் வந்து ரிலீஸ் ஆக போகிற பேராஷூட் வெப் சீரிஸ் டீம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம லைனாக வந்துடலாம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த மூவி வந்து கழுகு மூவி சொல்வேன். ஸோ அந்த ஹீரோ கிருஷ்ணா தான் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா கேட்டிருக்கீங்க. சூப்பர் சார். சார் இப்போ வந்து ராசு ரஞ்சித் சார், நீங்கள் வந்து நாளைய இயக்குனர் சீசன் 5ஓட டைட்டில் வின்னர். அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க பெஸ்ட் எடிட்டரா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆல்ரெடி நீங்கள் வந்து தீதும் நன்றும்னு ஒரு படம் வந்து எடுத்திருக்கீங்க. அதில் நீங்கள் டைரக்டர், எடிட்டர், ஆக்டர். இப்போ இந்த ஒரு படத்தில் நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்திருப்பீங்க இல்லையா? அது என்ன ஒரு விஷயம் சார்? ஆக்சுவலாக என்னென்னா, நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீதர் சார் தான் ஃபுல்லாக ரைட்டிங் எல்லாமே முடித்தது. இது வந்து திடீர்னு ஒரு நாள் கிருஷ்ணா பேர் கால் பண்ணேன். ஆக்சுவலாக ஸ்ரீதர் பேர் வந்து எனக்கு முன்னாடி தெரியும். நான் கிருஷ்ணா சார் மீட் பண்ணுறதுக்கு போகும்போது ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பழக்கம். அதுக்கப்புறம் இவங்க சப்ஜெக்ட் ஒன்று பிச் பண்ணி அது ஹாட்ஸ்டாரில் பிச் பண்ணி வந்திருக்கு. ஸோ அது சார் சொல்லுவார் அந்த ஹிஸ்ட்ரி. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு. எனக்கு இது எப்படி நடந்ததுன்னா, ஒரு நாள் பிரதர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, பண்ணணும் செய்யணும் அப்படின்னும் போது, எனக்கு யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு தாட் இருக்குல்ல, நம்ம எழுதின கதை அதில் தான் போவோம். கொஞ்சம் நம்மளுக்கு அதில் ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதை தான் பண்ணுவோம். அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேட்டோன்னே சரி ஓகே நீங்கள் படிங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் படித்தோடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னுடைய லைனப்னு ஒன்று இருக்குது. நான் அடுத்தடுத்து பண்ணணும், நம்மளுக்கு சக்ஸஸ் இருக்கணும், அப்போ தான் அடுத்து பண்ண முடியும். ஸோ இன்னொருத்தர் கதையை நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும்ல, அதுக்கு மெயின் ரீசனே அந்த ஸ்டோரி தான். அது அவ்வளோ பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் வந்து ட்ராமா ஹேண்டில் பண்ணுவேன், பட் அது முழுசாக போக மாட்டேன். அதில் எனக்கு கொஞ்சம் என்னோடய பேட்டர்ன் வேறு, ஒரு ஆக்ஷனோ சம்திங் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் போனோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா. ஸோ அதுவே எனக்கு புதுசாக இருந்தது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. மெயினாக அது எக்ஸிட் பண்ணது வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸோ அங்கேருந்து தான் நான் இதுக்குள்ளே டைரக்டராக உள்ளே வந்தது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு ரைட்டராக உங்களுக்கு வந்து எது இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பேராஷூட்ன்ற கான்செப்டை வந்து எழுதுறதுக்கு? எனக்கு வந்து நிறைய சினிமா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆம்பிஷன். அதில் வந்து குழந்தைங்க படம் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ரைட்டர்ஸோ டைரக்டர்ஸோ கம்மியாக இருக்காங்க. சரி, அதனால் குழந்தைங்க படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. சரி, அப்போ நமக்கு ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னா, இது கதைன்னு பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக இப்படி ஒரு கதை நடந்ததுன்னு சொல்ல முடியாது. டெய்லி டே டு டே நம்ம லைஃப்பில் வீட்டில் எல்லா பேரண்ட்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை வந்து நம்ம வந்து பசங்க மேலே திணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதனால வந்து பசங்க எந்த லெவலுக்கு சஃபர் ஆவாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து யாருமே அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. இது நார்மலாக நடக்குது, நார்மலாக எல்லாரோட எதிர்பார்ப்புங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகிறோமா, அது மாதிரியான ஒரு விஷயங்களை எனக்கு வந்து எப்படின்னு கேட்டால், கதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஹியூமன்
டெய்லி லைஃப்ல எமோஷனல் பார்க்கக்கூடிய விஷயங்களை அது inspire சம்மந்தமாகவே கதை பண்ணணும், அப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது சில படங்களில் இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும் நமக்கும். அதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 சின்ன குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய நீடு, இதை வச்சு யோசிக்கும் போது இப்படி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் கிருஷ்ணா சார் போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு படமாக தான் கன்சியூம் பண்ணுறதா இருந்தது. ஒரு கட்டத்தில் அது அப்படியே சீரியஸாக கன்வெர்ட் ஆகி இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்லை, அதுதான் ரீசன். அவர் சொன்னார் இல்லைங்களா, அவரோட இன்ஸ்பயர்டு அவரோட லைஃப்லேருந்து அவரோட எடுத்துக்கொண்டது. இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது எனக்கு தோணுது அதுதான். எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது. சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம். இப்போ இது சீரியஸாக வெளியே வந்தாலும் எல்லாருக்கும் அந்த கனெக்ட் இருக்கும். ஆமாம், வேடிக்கை பார்த்துருப்பாங்க, இல்லை அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, இல்லை அதை பண்ணியிருப்பாங்க குழந்தைங்க மேலே. அதுதான் பெரிய ப்ளஸ் இந்த சப்ஜெக்டில். ஸோ நிறைய வந்து பார்த்துட்டு கடந்து போயிடுறோம் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டில் போகிறோம், ஒரு விஷயம் நடக்குது, சின்ன விஷயமா தான் இருக்கும் நம்மளுடைய வியூவில். அது ரொம்ப நார்மலாக ரொட்டீன் லைஃப்னு நினச்சி கடந்து போயிடுறோம். நின்றுட்டு நம்ம அங்கே வாட்ச் பண்ணும்போது அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து சில விஷயங்களில் வரும். அந்த மாதிரியான ஒரு மேட்ரு தான் ஆஷல். ஸோ இப்போ வந்து ஆக்டர் கிருஷ்ணா வந்து ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுறதுன்றது செகண்டரி. பட் அவர் எடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூஸியாகவும் இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். எனக்கு அது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும். கழுகு மூவி நான் முதல்ல வந்தவொடனே சொன்னது. அதுக்கப்புறமா வந்து மாரி 2 இருக்கட்டும், உங்களோட கேரக்டர் வந்து யார் வேணா பண்ணலாம், ஆனால் நீங்கள் பண்ணும்போது அது இன்னுமே ஜஸ்டிஃபைங்காக இருக்குது. சேம் டைம் நீங்கள் ரொம்ப சூஸியாக தான் இருக்கீங்க. இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறேன், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது விக்கின்னு ஒரு கேமராமேன் என் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னா. சரி, எப்படி நம்ம 5 hours நம்ம போகிறோமே, நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே, கேட்கலாமே, வீடியோ காலில் வருவாரா இது ரைட்டர் டேரக்டர் கேட்டேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகேன்னு இருக்காரு. ஸோ சென்னை டு பெங்களூர் சிக்னல் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. கதை சொன்னார். என்னால் சில கதைகள் கேட்ட உடனே இல்லை, அடுத்து என்னன்னு கேட்க தோணும் இல்லையா. அந்த விஷயம் ஸ்ரீதர் சொல்லும்போது எனக்கு இருந்துச்சு. ஒரு 3 hours போயிருக்கோம், 3.5 hours போயிருக்கோம். நான் கேட்ட உடனே இது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துருச்சு. அப்போ நான் நடிக்கிறதுலாம் நான் லிஸ்ட்லேயே இல்லை, நடிக்கிற லிஸ்ட்டில். ஆமாம், அது அப்படி தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹாட்ஸ்டாருக்கு வேறு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போகும்போது ஒரு 2 நிமிஷம் தான் சொன்னேன் இந்த விஷயத்த. இந்த மாதிரி ஒன்று நான் கேட்டேன் அப்படின்னு. நீ உடனே கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி வரீங்களா சார்ன்னு கேட்டேன். அவர் வரேன்ட்டார். உடனே பச் பண்ணோம், ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே தான் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கதையை நான் கேட்கும்போது நான் சின்ன வயசில் பண்ண சேட்டைகள் எங்கப்பா என்கிட்ட எப்படி இருந்தாரோ அந்த விஷயம் நான் பார்த்தேன். ஸோ இன்ஸ்டன்ட் கனெக்ஷன். நீங்கள் இந்த படம் யார் பார்த்தாலுமே இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் உங்களை டச் பண்ணாமல் பாஸ் ஆகாது. ஸோ அதுதான் என்னை பண்ண வச்சுது. இவர் சொல்கிறது தான், ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. இந்த ப்ராஜெக்ட்லேயே ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஓகே சார் ஒரு கோஇன்சிடென்ட் சொல்லியிருக்காரு. கதையும் சென்னையிலேருந்து யோசிக்கவே இல்லை. அங்க பாருங்க, ரைட்டர் பிடிச்சிட்டாரு. ஆமா பாருங்க, அந்த டீடைலிங் தான் அவரு. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க சார். இது வரைக்கும் நீங்க வந்து டிஃப்ரெண்டான ரோல் பண்ணிருக்கீங்க, ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு போலீஸ் பண்றீங்க இல்லையா? இதுல வந்து உங்களுக்கு எது சேலஞ்சிங்கா இருந்தது? எனக்கு போலீஸாக பண்ணதே சேலஞ்சிங் தான். எனக்கு பல கதை வந்து நான் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல. அப்படியே பண்ணாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த போலீஸ் கதைக்கு இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அதனால நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இவர் வந்து நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு இவர் கேட்டார். இது நான் யோசிக்கவே இல்லையே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, அவுட் ஆஃப் சிலபஸ், என்ன இப்படி சொல்கிறாரு இவரு யோசித்தேன். அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் பசங்க தான் ஹீரோஸ், ஆக்சுவலி கதை தான் ஹீரோ, பசங்க தான் ஹீரோ. நீங்கள் இதை ஒரு ஹீரோவாக பார்க்காதீங்க, நீங்கள் இது ஒரு கேரக்டராக பாருங்கள், உங்களுக்கு இதோடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. உடனே சரி ஓகேன்னு யோசிச்சு நான் ஓகே பண்ணேன், இப்போ நடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் நான் உள்ள வந்தேன். இது ஆக்சுவலி ஷாம் பண்ண வேண்டிய கேரக்டர். ஆமா, நாங்க ஆக்சுவலா பட பூஜை போட்டோஸ்ல ஷாம்பாய் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் அது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ அதனால அது சின்ன ஒரு கொலாப்ஸ் வந்ததுனால ஒரு சேஞ்ச் இருந்தது. எனக்கு என்னென்னா, நான் உள்ளே வரும்போது கிஷோர் சார், கனி மேம், அப்புறம் பசங்களோட கேஸ்டிங் முடிஞ்சிருச்சு. சரி சார், இவங்களே வந்து அதை பேசி எல்லாமே முடிச்சிட்டாங்க. கதை கேட்டது நான் படித்ததுக்கு அப்புறம் தான் பிரதர் சொன்னார், இது இவங்க பண்ணுறாங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோன்னொன்னே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. கரெக்டாக இருந்தது எல்லாமே.
இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோன்னா நான் கிஷோர் சார் நம்மளுக்கு தெரியும், நிறைய பார்த்துருக்கோம். ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிஷோர் சாருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கும், ஃபிசிக்கல் லுக்கு எல்லாமே கிருஷ்ணா சாருக்கு அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும். ப்ளஸ் இவர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை, அதனால தான் நான் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டது. பண்ண கம்ஃபர்டபுளாக தான் பண்ணேன். ப்ளஸ் இதை இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ஆக்சுவலி ரைட்டர் அண்ட் டைரக்டர். அவர் ஒரு போர்ஷனும் ஷூட் பண்ணலாமான்னு கேட்டார். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் ஹவுஸ் போர்ஷன்ஸும் பண்ணார். ஸோ அவர் அந்த ப்ராக்டிஸும் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் அவர் கூட படம் பண்ணுறேன், இவர் கூடயும் படம் பண்ணுறேன். அதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்க, ஓப்பனா நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். லாக் பண்ணிட்டேன் அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சூப்பரா வரதுக்கு பெஸ்ட் விஷஸ் ஆதும் சினிமா. இன்னொரு விஷயம், உங்களோட பழைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுல நீங்க சொல்வீங்க உங்களுக்கு வந்து உங்களை பத்தி காசிப் பண்றது இல்ல உங்களை பத்தி ஏதாவது காசிப் வருதுன்னா அதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ நீங்க கேட்டதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காசிப் உங்களை பத்தினா எது? நிறைய வந்துச்சுங்க. எனக்கும் விஜயலட்சுமிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை போட்டு வச்சுருந்தாங்க. நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் எப்படா விஜய்க்கு சொல்றதை விட விஜயோட அப்போ பாய் ஃப்ரெண்ட் ஃபெரோஸ் மச்சான் கோச்சிக்காத, எனக்கும் 9 கார்மெண்ட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. அவனும் சிரிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து எனக்கும் சுனேனா கல்யாணம் ஆயிடுச்சுருந்தாங்க. அது பல வருஷமா ஓட்டிட்டு இருந்த ஒரு ரூமரு. நானும் சுவாத்தியும் ஒன்னா இருக்கேன்னாங்க. நான் யாரு கூட நடிச்சாலும் அவங்களோட லிங்க் பண்ணுவாங்க. எனக்கு அவளையே கிடையாது. சோ இது தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கான ரூமர் ஏதாவது உங்களை பத்தி நீங்களே கேள்விப்பட்டீங்களா? நான் ரொம்ப கொடுமையானவன், கொடூரமானவன்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அந்த டிவோர்ஸ் ஸ்டேஜ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போ நான் பயங்கரமான கொடூரமானவன், நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம் இருந்துச்சு. ஆனால் போங்கடா, டுடேஸ் நியூஸ் இஸ் எஸ்டர்டேஸ் ஓல்டு நியூஸுங்க, அதனால விட்டுருது. முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாளைக்கு ஒரு நியூஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால விட்டுருது. அன்னைக்கு நானும் என்ஜாய் பண்ணுவேன் எல்லாரோட சேர்ந்து. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா யாரா இருப்பாங்க இல்லையா, ஹீரோஸ்ல செலிபிரிட்டிஸ்ல, அது யாருன்னு ஷேர் பண்ணலாம்? ஹீரோல எனக்கு ஆர்யா, மியூசிக் டைரக்டர்ஸ்ல எனக்கு யுவன், ஹீரோயின்ஸ்ல எனக்கு வந்து விஜய், சுவாதி, 2-3 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. ஸோ வேற டைரக்டர்ஸ்ல விபி, எங்க அண்ணன் ரஞ்சித். இப்ப நீங்க உங்க அண்ணான்னு சொல்றதுனால ஒரு क्वेश्चन இருக்கு. லைக் பில்லா மாதிரி ஒரு பெரிய படம் எடுத்தாச்சு, ஆரம்பமும் எடுத்தாது. அடுத்தது வந்து தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே தலையோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் விடாமுயற்சிக்கு எத்தனை வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்னு. அது மாதிரி வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் அஜித் சாருக்கு வச்சிருக்காங்களா விஷ்ணு சார்? எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு தோணுது. ஏன்னா பாம்பேலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம் சென்னைக்கு. இப்போதான் விஷ்ணு வருதுனேன். எனக்கு தெரிஞ்சு நடந்தா நல்லா தான் இருக்கும். அதில் நான் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் நான் அடுத்த கேள்வியே கேட்குறேன். அதில் நான் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். அப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் எப்போ பார்த்தாலும் கேட்டுருவேன், எப்படா பண்ணுறேன்னு. ஓகே. ஏன்னா எப்படின்னா, அவன் யோசிக்கிறத அவனுக்கே சொல்லிக்க மாட்டான். அப்போதானே மற்றவங்களுக்கு தெரியுது. எங்க அன்னைக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவனை கேளு ராஜா அப்படின்றவாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஒரு ரோல் நம்ம லைஃப்ல நமக்கு கிடைச்சா செமையா இருக்குமே அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருப்பீங்கல்ல ஒரு ஹீரோவா? எனக்கு எனக்கு ஓகே, நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு கதையா வருது, எனக்கு ஒட்ட மாட்டேங்குது. இந்த ரோல் பண்ணா நல்லா இருக்குமே. நான் ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு ஆசைப்படுறது வந்து ஒரு காப் தான். ஓகே, இப்போதான் நாங்க டிராஃபிக்ல ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க கிரைமுக்கு வரோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்ல, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பண்ண ரொம்ப ஆசை. எனக்கு வந்து LGBTQ கம்யூனிட்டியில் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பிடிக்கும். ஐ மீன் ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் கம்யூனிட்டி. ஸோ அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஐ வில் பி எக்ஸைட்டட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் டீலக்ஸில் எனக்கு சேது பண்ணது எனக்கு பண்ண ரொம்ப ஆசை. அந்த படத்துலேயே எனக்கு கரெக்ட் ஆனது பிடிச்ச ஒரே கேரக்டர் அதுதான். ஸோ ஃபுல்லி ரொமான்டிக் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்லா மூஞ்ச பாருங்களேன். யாராவது ரொமான்ஸ் கூப்பிடுவாங்களா இந்த மூஞ்ச? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அவர் சூப்பர் ஹிட்டான படம் கழுகுதாங்க. நான் எங்க திருச்சிப்பேன். நீங்க உருன்னு இருப்பீங்க. ஆனா அந்த பிந்து மாதவியோட ஒரு ஒன் சைட்ல அவங்க உங்க மேல ஃபால் ஆகும். அந்த ஒரு விஷயம் டிராவல் பண்ணும்போது அந்த படம் ஹிட் ஆச்சுல, அந்த படத்துல 2 ஹீரோயின் இருக்கு. ஆமா, இதுங்க யாமருக்க பயமே ரொமான்ஸ். அவங்க சொல்லுது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரில என்னை பார்த்து கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் இவர் வேண்டாம் எனக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. நீங்க வந்து ராயப்பேட்டையில ரவுடி சார், சரி ஓகேங்க. நீங்க வந்து பணம் தூக்குற ஆள் சார், சரி ரைட்டு வீடு, வேற என்ன கொடுப்பீங்க? அப்படிதான் வருது எல்லாமே. அதுல பெஸ்டா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஃபுல் ஃபிளஷ் ரொமான்ஸ் கூப்பிட்டா கௌதம் சார் என்னன்னு கூப்பிட்டா நீங்க பாருங்க. கௌதம் சார் என்ன, ஜோஷுவா என்னன்னு கூப்பிட்டாரு, என்ன
டேய் நார்த் மெட்ராஸ் ரவுடி அப்படின்னு கூப்பிட்டாரு. பாருங்க இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்க, லைக் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ரொமான்டிக் இதில் வந்து ஜோனரில் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களால் அதை கொடுக்க முடியுமா அந்த மாதிரி அவுட்புட்? 100% ஏன் முடியாது? இல்லை இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு இது கேட்குறேன். லவ் பண்ணதுக்கு எனக்கு பிடிக்குமா? எனக்கு கொடுத்து பாருங்க, நான் எப்படி லவ் பண்றேன்னு பாருங்க. கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஓகே, ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ சாக்லேட் பாய் ஆர்யா உங்க ஃப்ரெண்டுன்றீங்க, அப்போ அவர் மாதிரி நீங்க அந்த ரேஞ்சில் உங்களால மேட்ச் பண்ண முடியுமா? அவன் அழகன். நம்ம தமிழ் சினிமால அப்பியரன்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்ததுலாம் அந்த அவர்கிட்ட காலம். போய் கேட்டிங்கன்னா எனக்கு லவ் ஸ்டோரி சொல்லாதீங்க வேற சொல்லுங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். வரவங்க எல்லாம் அந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துட்டு வந்துருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு நீங்க வந்து மைனா படம் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காங்க, ஆனா அது ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நீங்க ரிஜெக்ட் பண்ணி அந்த படம் ரிஜெக்ட் பண்ணல. அது எப்படி, அது கம்யூனிகேஷன் கேப்ல போயிடுச்சு அந்த படம். சார் கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் போக வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கழுகு நான் கேட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நான் கழுகு பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரியல. அவரும் ஃபோன் பண்ணல, நானும் ரீச் பண்ணல. அது அப்படியே போச்சு அந்த படம். இல்லைன்னா நான் கிளம்ப வேண்டியது அந்த படத்துக்கு. அது மாதிரி நீங்க கதை கேட்டு மிஸ் பண்ணி சூப்பர் ஹிட்டான. ஓ வாக் வாட்டர் கட்டிங். ஆமா, சம்பத் சார் நான் தான் பண்ண வேண்டியது. அது ப்ரொடியூசர் வந்து அப்போ எனக்கு வந்து அலிபாபா படம் ஃப்ளாப் ஆனதால ப்ரொடியூசர் இல்லை வேணான்ட்டார். ஸோ அங்கே மிஸ் ஆன படம் அரண்யகாட்டம். அதுக்கப்புறம் வாக் வாட்டர் கட்டிங் புஷ்கர் காயத்ரி இது. அதுவும் திருப்பி அலிபாபா ஓடலன்றதுக்காக அந்த ப்ரொடியூசர் என்னை கழட்டி விட்டாரு. இது என்னங்க இப்படி ஒரு சோக கதையை கூட ஒரு உண்மைதான், நடந்த ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பல நல்ல படங்கள் எக்ஸ்ட்ரீமான ஒரு லைஃப்ல எக்ஸ்ட்ரீமா பார்த்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சஃபர் பண்ண ஒரு விஷயம். அது அவர் சொன்னாருன்னா நீங்க சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. அந்த ஃபார்மட் கூட இவர் ஏதோ சீரியஸா பேசுறாரு இல்ல, அந்த ஃபார்மட் தான் அவரு. ஆக்சுவலா அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும், ஆனா ஜாலியா சொல்லுவாரு. ஓகே, அவ்வளவு பாசிட்டிவிட்டி எங்க இருந்து சார் வருது உங்களுக்கு? அது எங்க அப்பா கிட்ட இருந்து வருங்க. நைஸ். என்ன பிரச்சனை வந்தாலுமே இல்லை, எங்க அப்பா கண்டுக்கவே மாட்டாரு. அடுத்து என்னன்னு பார்க்கலாம், வாடா போகலாம். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். கட்டது கலவு படம் வந்து தேட்டரில் பார்க்கணும், அலிபாபா ஓடல. ஆனால் நல்ல பேர் வந்துச்சு படத்துக்கு. அடுத்த படம் கட்டது கலவு, அதுக்கு தேட்டர் விசிட் போகிறோம். நான் மறக்க முடியாது, சங்கம் தேட்டர் பத்மமில் போகிறோம். பத்மமில் போய் பார்த்தா 2 பேர் உள்ளே போய் என்ட்ரு ஆகிறோம். முழு தேட்டரில் 8 பேர் தான் இருந்தாங்க. அந்த 8 பேருமே லாஸ்ட் ரோல கப்புள்ஸாக இருந்தாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்ன இவங்களே டேய் லெஃப்ட் ரைட்டு பார்த்துடாத, திரும்ப போகலாம். எதுக்கு பார்க்க வேணான்னு இங்கே 4 பேர் கப்புள்ஸ், அங்கே 4 பேர் கப்புள்ஸ், போயிடலாம் வா அடுத்த படம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஒரு நீ அசராத, ஹோப் இருக்கு உனக்கு, அது நம்பிக்கை கொடுத்தது அவ்வளோ. அங்கிருந்தா இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி புரியுது அது எவ்வளோ டெப்தா அந்த ஊண்டிங் இருந்திருக்கும். ஆனால் அதை கூட ஃபன்னாக தான் இவர் சொல்றாரு. லைக் அந்த பாசிட்டிவிட்டி கூட வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு டைரக்டராக நீங்கள் லைக் நீங்கள் கேஸ்டிங் ஆல்மோஸ்ட் இவங்க 4 பேருக்கு முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. கனி மேமை வந்து மதர் ரோலுக்கு ஃபிட் ஆவாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது? இல்லை, அந்த அது சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல குக் வித் கோமாளியில், இதில் பார்க்குறத விட நீங்கள் சீரீஸில் வேறு மாதிரி ஒரு கனியை பார்ப்பீங்க. அவங்களோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே இதுதான் எனக்கும் இருந்தது வந்து பார்க்கும்போது. நல்ல பெரிய சாய்ஸாக இருந்தது அது சீரீஸாக. ஸோ அது யாரோட சாய்ஸ் ஆக்சுவலா? தலைவர். அது எப்படி சார், அவங்கள ஒரு ஷெஃபா பார்த்துருக்கோம், இப்போ ஹோஸ்டாவும் பார்த்தோம். பட் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல ஒரு ஆக்ட்ரஸா வந்து யாருமே இமேஜின் பண்ணல. ஈவன் அவங்களை கேட்ட போது அவங்களுமே இமேஜின் பண்ணலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி அது ஸ்பார்க் ஆச்சு? இல்லை, நாங்கள் சார் கூட அவங்க இதில் பேசும்போது ஆப்ஷன்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா. மெயினாக 2 அக்கா தங்கச்சி, மெயினாக 2 அக்கா தங்கச்சி இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து விஜி மேம், அவங்க விஜயலட்சுமி மேடம் வந்து போய் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொன்னேன். அவங்களுக்கு சில காரணங்களால் இது பண்ண முடியல. ஓகே. அப்புறம் அடுத்து வந்து கனி மேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்புறம் சரி ஓகே அவங்கள நேரில் ஒரு வாட்டி நம்ம லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு லுக் டெஸ்ட் பார்த்தோம். அது பிடிச்சிருந்தது. அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க. அவங்களாவே ரொம்ப இன்வால்வ் அன்னைக்கு வந்து பண்ணாங்க. அப்போ அது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சரி, இந்த கதைக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லைவாக புதுசாக ஏதாவது ஒரு அம்மா தேவைப்பட்டாங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தங்க தேவைப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது சரி இவங்க ஆப்டாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனால நாங்கள் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஓகே. பெர்ஃபார்மன்ஸாகவும் அவங்களோட ஒர்க்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நர்வஸ் இருக்கும், பயம் இருக்கும். ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க, வந்து நின்றுவாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க ஸ்பாட்டில்.
சரி வரலன்னா திரும்ப பண்ணலாம் செய்யலாம், அதனால தான் அந்த அவுட்புட் வந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து உங்க அளவுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கோம் இந்த பேராஷூட் வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு. அதுவும் இந்த 5 எபிசோட்ஸுமே நல்ல ஒரு ரீச்சை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும் பண்ணணும்னு சொல்லி ஆதன் சினிமா சார்பாக உங்களுக்கு விஷஸ் பண்ணிக்கிறோம் சார். Thank you ஆல் த so வெரி much. பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Thank you.